சில பேருக்கு கசப்பு, வெறுப்பு, வைராக்கியத்தை என்ன செய்ய முடியாது, விடவே முடியாது. இதை விட்டுட்டு வா, உன்னை நான் என்ன செய்வேன், அடுத்த நிலைமைக்கு கொண்டு போவேன். ஆண்டவர் சொல்லும் போது, வேணாம் ஆண்டவரே, எனக்கு இந்த கோபத்தை, இந்த கசப்பு, இந்த வெறுப்பு, இந்த வைராக்கியம் இதெல்லாம் என்னால் விட்டுட்டு வாழ முடியாது. மோசே ஆண்டவர் சொல்லும் போது மீதியான் தேசத்திலிருந்து போகும்போது ரொம்ப பயந்தாரா இல்லையா? பார்வோனோட பேச முடியாது, நான் சொல்ல கேட்க மாட்டேன், நீ ஆளை விட்டுருங்க, அவ்வளோ பயந்து கொண்டிருந்த மோசே இப்போ பார்வோனுக்கு முன்னால் ஆண்டவர் சொன்னதுனால பார்வோனுக்கு முன்னால் போய் நிற்கும் போது, முத தடவை நிற்கும் போது கை காலெல்லாம் நடுங்கிருக்கும்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் திரும்ப 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 மோசே பார்வோனுக்கு முன்னால் ஒவ்வொரு தடவையும் போய் என்ன செய்யலாம், நிற்கும் போது என்ன ஆச்சு தெரியுமா? முத தடவை போகும்போது ஒருவேளை மோசே பயந்து இருக்கலாம். திரும்ப 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 மோசே போகும்போது, ஒவ்வொரு தடவை மோசே போகும்போதும் பார்வோன் நடுங்க ஆரம்பித்தான். காரணம் என்ன தெரியுமா? மோசே வந்தாலே அந்த தேசத்தில் ஒரு பயங்கரம் நடக்கும். உயர்வுக்கு காரணம் ஆண்டவர் சொல்லும் போது கீழ்ப்படிஞ்சிட்டா முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் உன்னை உயர்த்த வேண்டும் என்றால் ஆண்டவர் உன்னை ஆண்டவர் அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. மோசே வா, நான் உன்னை என்ன செய்ய போகிறேன், தலைவனாக உயர்த்த போகிறேன். அது தெரியல நம்மளுக்கு, தலைவன்னா என்னன்னு தெரியல. இவர் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், என்னால் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இவர் திரும்ப திரும்ப அதையே சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் தலைவனாக மாற்ற போகிறேன். உன் பிரச்சனையிலேருந்து உன்னை வெளியே கொண்டு வரணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. அதுதான் பேசிகிட்டு இருக்கிறாரு. இல்லை இல்லை, நீங்கள் பேசாதீங்க, நான் அதெல்லாம் கேட்க விரும்பல, ஏன்னா எனக்கு நிறையா பிரச்சனை இருக்குது. உன் வியாதியிலேருந்து கர்த்தர் உன்னை 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 விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தை கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. இல்லைங்க, எனக்கு ரொம்ப வியாதி, ரொம்ப கஷ்டம், அதனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. எப்பா, அவர் பேசுகிறதே அதுக்காக தானப்பா. உன் தேவைகள் நிறைந்த உன்னுடைய வாழ்வில் இருந்து உன்னை ஆசீர்வாதமான தேவையே இல்லைன்ற அளவுக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. நீ எதிலெல்லாம் அடிமைப்பட்டிருக்கிறாயோ, எதெல்லாம் உன்னை கட்டி வச்சிருக்குதோ, எதோட கஸ்டடியிலெல்லாம் நீ இருக்கிறியோ, அதுலேருந்தெல்லாம் கர்த்தர் உன்னை விடுதலை செய்ய, அதுலேருந்தெல்லாம் உன்னை வெளியே கொண்டு வர, அதுக்காக தான் கர்த்தர் உன்னோட பேசிட்டு இருக்கிறாரு. நீ செவி கொடுத்தால், நீ கேட்டா, ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சா, உன்னை அடுத்த லெவலுக்கு, உன்னை அடுத்த ஆசீர்வாதத்திற்கு, உன்னை அடுத்த உயர்வுக்கு அவர் கொண்டு போக ஆயத்தமாக இருக்கிறார். நீ உன்னை ஒப்பு கொடுத்து தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால்